கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷனருடைய பெயர் பிபியானா. இவருடைய காலங்கள் சொல்லப்படவில்லை. இவருடைய நாடு ரோமாபுரி, இவருடைய தரிசன பூமி ரோமாபுரி. கிறிஸ்தவர்கள் உயர்ந்த பதவிகளை பெற்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஏனெனில் இதுவரை துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த அவர்களுக்கு கான்ஸ்டன்டைன் அரசன் மனமாற்றத்தால் புதிய விடிவு பிறந்தது, புதிய நன்மை கிடைத்தது. கிறிஸ்துவுக்கு பின் 313 கான்ஸ்டன்டைன் அரசன் கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமென ஆணை பிறப்பித்தான். இதனால் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். அநேகர் கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை வெளிப்படையாக அறிக்கையிட்டார்கள். ஆனால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல நிலைமை தலைகீழானது. கான்ஸ்டன்டைன் அரசன் மரித்தபோது அவரின் 3 புதல்வர்களும் நாட்டை பங்கிட்டனர். விக்கிரக ஆராதனை தலை தூக்க ஆரம்பித்தது. மக்கள் கிறிஸ்தவ மதத்தை விட்டு ரோம தேவதைகளுக்கு தூபம் காட்ட கட்டாயப்படுத்தப்பட்டனர். ஒரு நாள் காலை வேளை பிபியானா தன் பெற்றோர் முகம் துக்கமாயிருப்பதைக் கண்டு வேதனை அடைந்தாள். காரணம் என்ன என்று விசாரித்தபோது கிறிஸ்துவின் மேலுள்ள பற்றுதலால் தன் தகப்பனார் நாடு கடத்தப்பட போகிறார் என்று அறிந்தாள். இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென போர் வீரர்கள் அவள் வீட்டை சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் இவளின் தந்தையை பிடித்து நாடு கடத்தினர். தாய் கொடூரமாக கொல்லப்பட்டார். சிறுமியான பிபியானாவும் அவள் தங்கையும் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தங்கள் விசுவாசத்தை கைவிடும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவரின் அன்பால் இறுக கட்டப்பட்ட இச்சகோதரிகள் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் எந்த பாடுகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராயினர். இருவரும் சவுக்கால் அடிக்கப்பட்டனர். மீண்டும் ஒரு தருணம் கொடுக்கப்பட்ட போதும் இயேசுவின் மேலுள்ள பற்றை விடமாட்டேன் என்று உறுதியாக நின்றதால் ரோம போர் வீரன் மிகுந்த சினம் கொண்டு அவள் உடலிலிருந்து அனைத்து இரத்தம் வெளியேறும் மட்டும் சவுக்கால் அடித்தான். வீரமங்கையாகிய பிபியானா கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்தாள். அன்பானவர்களே, உங்கள் விசுவாசத்தை உலகத்தின் பாடுகள் அசையச் செய்கிறதா? பிபியானா இப்படியாகச் சொல்கிறார், எங்கள் இரட்சகரை மறுதலிப்பதை விட நாங்கள் மரிப்போம். நீர் என்ன வேண்டுமானாலும் செய்யும், நாங்கள் அந்த மோட்ச வீட்டை அடைவோம். அன்பானவர்களே, இந்த பிபியானா எந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஈர்க்கப்பட்டிருந்தால், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால், தன்னையே ஒரு இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருப்பாள். தாய் கொல்லப்படுகிறாள், தகப்பன் சிறைப்பிடிக்கப்படுகிறான். இவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது, கிறிஸ்துவை மறுதலித்து விடு என்று. ஆனால் கிறிஸ்துவை மறுதலிப்பதை விட மரித்து விடுவது நல்லது என்று தீர்மானம் எடுத்து உறுதியாக நிற்கிறாள். போர் செவகன் கடைசி சுட்டு இரத்தம் சரீரத்தில் வெளியேறும் வரைக்கும் அடித்தே கொண்டு விடுகிறான். கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து மரணத்தை தழுவுகிறாள் இந்த பிபியானா. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது? இப்படிப்பட்டதான ஒரு மறுதலிக்கும்படியான ஒரு கட்டாயப்படுத்துகின்ற சூழ்நிலை இன்று நமக்கு இல்லை. நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் உறுதியாக தரித்து நிற்கிறோமா? இயேசுவே மெய்யான தெய்வம் என்று உறுதிப்பட நாம் விசுவாசிக்கின்றோமா? அதை வெளிப்படுத்துகின்றோமா? அதை அறிக்கையிடுகின்றோமா? சிந்தித்து பாருங்கள். இயேசுவே மெய்யான தெய்வம், அவரே ஜீவன் உள்ள தெய்வம், அவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லை என்பதை உறுதிப்பட நாம் விசுவாசிப்போம், அதை அறிக்கை செய்வோம், அதை நம் வாழ்வில் காட்டுவோம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் தியானத்துக்குரிய வேத பகுதி 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம், எபேசியர் 5-6 அதிகாரங்கள். இந்த வேத பகுதிகளை வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.